தம்பதிகளுக்கு உகந்த தைப்பூசம். தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சியளித்தாராம். இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா நலமும் கிடைக்கும். தைப்பூசத்தன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீரு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால், பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜைகளில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வரம் வேண்டும் என்று கேட்டு பெறலாம். கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் 7 மைல் தூரத்தில் உள்ளது திருச்செரை திருத்தலம். இங்கு காவேரியானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தாள். அவள் தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளினார். அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது.